அம்புலி மாமா கதைகள். சிரிப்பே சிகிச்சை. ஜெயபுரத்துல ஜெகஜாலன்கிற நாட்டு வைத்தியன் இருந்தான். அவன் வைத்தியத்தை முறையா படிக்கல. ஆனா பஸ்மம், சூர்ணம், லேகியம், கிருதம், மாத்திரை, குளிகைன்னு நிறைய வச்சுக்கிட்டு அவன் தான் கிட்ட வர நோயாளிகளுக்கு அதுல எதையாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பி வந்தான். அதை பயன்படுத்தியவங்களுக்கு ஆயுள் பலம் இருந்ததுனால எப்படியோ உயிர் தப்பி வந்தாங்க. ஆனா ஜெகஜாலனுக்கு மட்டும் நல்ல வைத்தியர்னு பெயர் கிடைச்சிட்டு. ஒரு முறை அந்த நாட்டு இளவரசனுக்கு விசித்திரமான நோய் இருந்தது. அவன் பசி தாகம் போய் உற்சாகம் இல்லாம எப்பொழுதும் உம்முன்னு இருக்க ஆரம்பிச்சான். மன்னன் தலை சிறந்த வைத்தியர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து மருந்து கொடுத்தும் இளவரசனோட நிலை மாறவே இல்லை. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரி ஜெகஜாலனை பத்தி சொல்லி, அவர் புகழ்பெற்ற நாட்டு வைத்தியர், அவர்கிட்ட ஏராளமா மருந்துகள் இருக்கு, அவரை வரவழைச்சு இளவரசருக்கு சிகிச்சை செய்ய சொல்லலாம்னு சொன்னாரு. மன்னன் அது பத்தி தன்னோட அமைச்சர்கள் கிட்ட யோசனை கேட்டோன்னு அவங்களும் ஜெகஜாலன் உண்மையிலேயே நல்ல வைத்தியனான்னு பரீட்சித்து பார்த்துட்டு தான் அவனை இளவரசருக்கு சிகிச்சை செய்யறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த பரீட்சைக்கு கடும் நோய்களால நீண்ட காலமா அவஸ்தைப்பட்டுட்டு வந்த 5 நோயாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மன்னன் அவங்கள இளவரசன் படுத்திருந்த அறைக்கு பக்கத்து அறையில இருக்க சொன்னான். இதுக்கப்புறம் அவன் ஜெகஜாலனை வரவழைச்சு, நீ உன்னை கை தேர்ந்த வைத்தியன்னு சொல்லிக்கிறியாமே, உன்னை வச்சு என்னோட மகனுக்கு சிகிச்சை அளிக்க விரும்புறேன். அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே நல்ல வைத்தியன் தானான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக கடும் நோய்களால அவஸ்தைப்படுற 5 நோயாளிகளை நீ குணப்படுத்தி காட்டணும். அதை செய்ய தவறினா நீ உண்மையான வைத்தியன் இல்லைன்னு அறிவிச்சு உன்னோட தலைய துண்டிச்சிடுவேன்னு சொன்னான். ஜெகஜாலன் இதை கேட்டு முதல்ல பயந்தாலும் பிறகு சமாளிச்சுக்கிட்டு, அரசே, எப்படிப்பட்ட கொடிய நோயா இருந்தாலும் நொடியில நான் குணப்படுத்திடுவேன். ஆனா நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யும் போது மட்டும் வேற யாரும் என் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னான். மன்னனும், சரி, நோயாளிகளை தவிர உன் கூட வேற யாருமே இருக்க மாட்டாங்க. 5 நோயாளிகள் ஒரு அறையில இருக்கிறாங்க, நீ அங்க போய் உன்னோட சிகிச்சைய ஆரம்பின்னு சொன்னான். 2 வீரர்கள் அவனை நோயாளிகள் இருந்த அறைக்குள்ள விட்டுட்டு போனாங்க. ஜெகஜாலன் அந்த 5 பேர்களையும் பார்த்தான். பிறகு அவன் எல்லோர்கிட்டையும், உங்க நோயை நொடியில தீர்த்திடுவேன். அதுக்காக நான் முதல்ல செய்ய வேண்டியது, அந்தந்த நோயாளியோட உடல்ல இருந்து அவனோட இருதயத்தை அறுத்து எடுத்து அதை நல்லா வாட்டி பஸ்மமாக்கி இன்னொரு சூரணத்தோட சேர்த்து தேன்ல குழைச்சு கொடுப்பேன். அத நீங்க சாப்பிட்டோன்னு உங்களோட நோய் பஞ்சாய் பறந்துடும். ஒவ்வொருத்தரா வாங்க. முதல்ல நீ வான்னு ஒருத்தனை கூப்பிட்டான். அந்த நோயாளியோ, எனக்கு எந்தவித நோயும் இல்ல, சிகிச்சையும் வேணாம் மருந்தும் வேணான்னு சொல்லிக்கிட்டே அந்த அறையை விட்டு வேகமா வெளியேறி ஓடினான். அது போல மத்த 4 பேரும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு அந்த அறையை விட்டு ஓடினாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்தவித நோயும் இல்லைன்னு கத்திக்கிட்டே ஓடினதை பார்த்து மன்னன், அடேயப்பா, இந்த ஜெகஜாலன் ஒரே நொடியில நெடுங்கால கொடிய நோய்களை குணப்படுத்திட்டான்னு ஆச்சரியப்பட்டான். அதே சமயம் இளவரசன் தன்னோட அறையில விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் தன்னோட அறையில இருந்தபடியே அடுத்த அறையில என்ன நடக்குதுங்கிறத பார்த்தும் ஜெகஜாலன் சொன்னதை கேட்டுக்கிட்டும் இருந்தான். ஜெகஜாலன் சொன்னதை கேட்டு அந்த நோயாளிகள் அவங்களுக்கு ஒரு நோயும் இல்லைன்னு சொல்லி உயிர் தப்பணுமேன்னு அலறடிச்சு அந்த அறையில இருந்து ஓடுனதுதான் அவனுக்கு அப்படி சிரிப்பு மூட்டுனது. மன்னன் இளவரசனோட அறைக்கு போய் அவன் சிரிக்கிறத பார்த்து ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சான். இளவரசன் தன்னோட தந்தைய பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே, அப்பா, எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்லி அடுத்த அறையில நடந்ததையெல்லாம் விவரமா சொன்னான். மன்னனும், அவன் வைத்தியன் இல்லைன்னாலும் உன்னை சிரிக்க வச்சு உன்னோட நோய போக்கிட்டான். அதனால அவனுக்கு நல்ல பரிசு கொடுத்து இங்கேயே வேற வேலை ஏதாவது போட்டு கொடுத்துடுறேன்னு சொன்னான். அவனோட இருந்த அமைச்சரும், நல்லா சிரிச்சாலே நோய் பறந்துடும், இதுவும் ஒரு சிகிச்சை தான்னு சொன்னாரு.